ஹே காய்ஸ், பியூட்டிஷியன் படிக்காமலேயே எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் மந்த்லி ஒரு 5 பிரைடை அட்டன் பண்ணாலே நீங்கள் 15,000 கிட்ட ஏர்ன் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ காய்ஸ், லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மேக்கப் எப்படி போடணும் அண்ட் அதோட ப்ராடக்ட் எதனால அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷன் எதனால யூஸ் பண்ணுறோம், ப்ரைமர் எதனால யூஸ் பண்ணுறோம், எந்த ஸ்டெப்க்கு அப்புறம் எந்த ஸ்டெப், இந்த மாதிரி நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அது ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கலாம் அண்ட் அந்த ப்ராடக்ட்டு என்ன ப்ரைஸில் வாங்கலாம் அண்ட் என்ன ப்ரைஸில் வாங்கினா ஒர்த்தாக இருக்கும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அண்ட் இது பியூட்டிஷியன் கோர்ஸ் நான் தமிழ்லேயே போட்டிருப்பேன். பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்க தேவையில்லை, பட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூ தான் இது. இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, அந்த இதில் டைம் பத்தலை அப்படிங்கிறதுனால டைம் ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்ணுறது அண்ட் ப்ராடக்ட் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராடக்ட் எந்த ஸ்கின்னுக்கு வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த கோர்ஸ் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்காமல் எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது, மேக்கப் போட்டு எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பியூட்டிஷியன் கோர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா கட்டாயம் படிக்கணும் இல்லை, பட் பியூட்டிஷியன் மேக்கப் பற்றின நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். மேக்கப் நாலேஜ் இல்லாமல் நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நம்ம எந்த ஒரு மேக்கப்பும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம சும்மா பவுடர் போட்டு வச்சுட்டு அப்படி போயிடுவோம். இப்போ பட் நம்ம ஸ்கூல் பசங்களே ஐலைனர், லிப்ஸ்டிக்கு, காஜல், மஸ்காரா இந்த மாதிரி போட்டுட்டு தான் போகிறாங்க. ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நம்மளுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கே மேக்கப் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. சின்ன பசங்கள்ல இருந்தே மேக்கப் அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம நார்மலாவே போட்டுட்டே தான் நம்ம வளர்ந்து வந்திருப்போம். ஸோ மேக்கப் அது ப்ரொசீஜரா எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன ஸ்டெப்க்கு அப்புறம் என்ன ஸ்டெப் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். பட் என்ன ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பேசிக்காக மேக்கப் போட தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு அதை நம்ம நெய்பர்ஸ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி ஏதாவது நம்ம காசு வாங்காமலே ஃபர்ஸ்ட் நம்ம போடணும். போட்டுட்டு அந்த மேக்கப் மூலமா நம்ம நிறைய கரெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காசு அவங்க கிட்ட பேமெண்ட் வாங்கலையா, ஸோ அவங்களும் அதை பெருசா அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு லுக் வைஸ் சூப்பரா இருக்கும், வாவ் அப்படின்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த போட்டோஸ்லாம் கேதர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம அந்த போட்டோஸை மற்றவங்களுக்கு நம்ம காட்டணும். என்னோட இதெல்லாம் நான் இப்படி நான் போட்ட மேக்கப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னையும் நீங்க கூட கூப்பிடலாம் அப்படின்னு உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஸ்டேட்டஸ் ஸ்டோரி இந்த மாதிரி போடுறது மூலமா அவங்களுக்கும் தெரியும் நீங்க மேக்கப் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு மேக்கப்ன்றது ஒரு நிறைய பேர் 1 lakh பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சும் ட்ரைனிங் இல்லைன்னா எதுக்குமே யூஸ் இல்லை. நம்ம கை ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதுதான் நானும் சொல்ல வரேன். நம்ம கையால நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்றோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் மேக்கப் எப்படி போடணும் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இப்போ சொல்ல போகிற ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் பேசிக் திங்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. இதை மட்டும் பேசிக்காக நீங்கள் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த பேசிக் ப்ராடக்ட் மட்டும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பிரைடலுக்கு அட்டன் பண்ணி உங்களுக்கு ஒரு லெவலுக்கு தெரியும் இல்லையா, நம்ம இப்பெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறோம், மேக்கப் நல்லா போட்டுறோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அவங்க கிட்ட ஒரு 1000 rupees 2000 rupees அந்த மாதிரி கொஞ்சமா வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1000 rupeesக்கு அந்த மேக்கப் நீங்க பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த அதை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களை கூப்பிடுவாங்க. 1000 ரூபாய்க்கு பரவாயில்லையே நல்ல மேக்கப் பண்ணிருக்காங்க, எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் நான் அவங்கள புக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் அவங்க கிட்ட ஒரு 2000 அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுடைய லெவல் உங்களுக்கே தெரியல, நம்ம இப்போ பர்ஃபெக்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்க 3000 to 5000 அந்த மாதிரி 6000 அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். அதை வச்சு அந்த ஏர்னிங்ஸை வச்சு நீங்க இந்த மேக்கப்போட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நீங்க ஒரு பேசிக்காக நீங்க நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, 1 lakh பியூட்டிஷியன் கோர்ஸ்க்கு கேட்காங்களா இல்ல 50,000 கேட்கறாங்களா அப்படின்ட்டு நம்மளால அதை பே பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். பியூட்டிஷியன்ங்கிறது நீங்க படிக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அது கண்டிப்பா நீங்க படிக்கணும். பட் உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இருந்தாதான் நீங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படிக்க முடியும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து வைங்க நான் சொல்றேன். ஸோ அதுல வர ஏர்னிங்ஸை வச்சு நீங்க ஒரு 50,000 இல்ல 1 lakh அந்த மாதிரி ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பியூட்டிஷியன் அகாடமில போய் படிக்கணும். படிச்சுட்டு உங்களுக்கு அதுல நிறைய அட்வான்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
ஸ்ட்ரைட்னிங்லேருந்து க்ரிம்பிங்லேருந்து அண்ட் ஹேர் ஸ்பா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. A to Z வரை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்காமல் இருக்கக்கூடாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பியூட்டிஷியன் கோர்ஸ்க்கு படிக்கிறதுக்கு நிறைய பேர் அமௌண்ட் இல்லாமலே அவங்க ட்ரீமை வந்து கொஞ்சம் ஒரு ஓரமாக வச்சுட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். நீங்க இந்த மாதிரி இந்த ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அதுல வர ப்ராஃபிட்டை வச்சு நீங்க உங்களோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்ககிட்ட சர்டிஃபிகேட்டும் வந்துடும் அண்ட் ஹேண்ட் ப்ராக்டிஸ் வந்துடும். இந்த இதில் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு அகாடமியில் போய் படிக்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் அதுவும் ஸ்டார்டிங்கே நம்ம வந்து மேக்கப் போட தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல, நம்ம 5000 10,000 இந்த மாதிரி வாங்காதீங்க. அப்படின்னா தான் அவங்க வந்து ஒரு அகாடமியில் படிச்சு அவங்களே அவங்க புக் பண்ணிடுவாங்களே 5000 10,000 அப்படின்னா. நீங்கள் வந்து ஒரு முகூர்த்தம் இப்போ ஒரு பிரைடலுக்கு பண்றீங்கன்னா ஒரு 2000 இல்ல 1000 இந்த மாதிரி வாங்க, அப்பதான் உங்களை புக் பண்ணுவாங்க. நீங்க ஸ்டார்டிங்கே நிறைய பிரைஸ் கேட்டீங்கன்னா உங்களை புக் பண்ண மாட்டாங்க, வேற யாராவது ஒரு பியூட்டிஷியனை தான் கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் வாங்கலாம் பேசிக்காக அப்படின்றது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பியூட்டிஷியன் மேக்கப் பொறுத்தளவு நிறைய ப்ராடக்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். பட் பிகினர்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. கம்மியான ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம வந்து நம்மளோட ட்ரிக்ஸ் தான் இருக்கு. எவ்வளோ ஸ்கின்னுக்கு ஓவரா போய் நம்ம எல்லா இதையும் போய் கொட்டிடக்கூடாது. அந்தந்த ஸ்கின்னுக்கு என்ன அளவு மேக்கப் தேவையோ அதை மட்டும் போடணும். எக்ஸ்ட்ராவா ரொம்ப அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் ப்ராடக்ட்டுங்கிறது நீங்கள் வாங்குறதுனால அது எப்பயும் வேஸ்ட் ஆகாது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்காக சில திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த கிளென்சிங் மில்க் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கிளென்சிங் மில்க் இது வந்து டாஸ்லர்ல இருந்து நான் வாங்கியிருக்கேன். நீங்க ஒரு எப்பனாலும் மேக்கப் ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு நல்ல பிராண்டான்னு பார்த்து வாங்குங்க. அது இல்லைன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு எரிச்சலா இருக்கிற மாதிரியோ இல்லை நம்ம லோக்கல் பிராண்ட்ல ரேட்டு கம்மி அப்படின்ட்டு வாங்கினோம்னா அது வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கின் வந்து சென்சிட்டிவா இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் போய் அவங்களுக்கு அதோட இம்பாக்ட் வந்து வேற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ உங்களை எதுவும் புக் பண்ண மாட்டாங்க. அது பெரிய பெரிய ப்ராப்ளத்துல போய் முடியும். ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஸோ நீங்க அதை ப்ராப்பரா நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா காசு கொடுத்து நீங்க ஒரு ப்ராடக்டா பிரயோஜனமா வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நாள்னாலும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளென்சிங் மில்க் பாத்தீங்கன்னா ரேட் வந்து 110 rupees வருது. பட் இது இங்க இருந்து இது இவ்வளோ இதோட லென்த் பாருங்க இவ்வளோ இருக்கு. நம்ம இதுல எவ்வளவு ஃபியூ டிராப்ஸ் தான் நம்ம ஃபியூ டிராப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு 10 to 20 பிரைடலுக்கு நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இதில் 110 rupees தான். ஒரு பிராண்டடாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் ஒரு 20 பிரைடலுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 20 பிரைடல் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ப்ராஃபிட் தான். அதனால நீங்கள் எப்போனாலும் ப்ராடக்டை வந்து பார்த்து வாங்குங்க, லோக்கல் பிராண்ட் வாங்கிடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மாய்ஸ்சரைசரும் டாஸ்லர்ல இருந்து தான் வாங்கியிருக்கேன். 95 rupees தான் வருது. மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் நீங்க வந்துட்டு ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் வந்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதை ஆயில் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஆயில் ஸ்கின்னா இங்கனுக்குள்ளலாம் உங்களுக்கு வந்து உடனே இந்த உதட்டுக்கு மேல இங்க அந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப ஆயில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்கின்ல இருந்து வெளிவரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இப்போ தனியாவே மாய்ஸ்சரைசர் இருக்கும். ஆயில் ஸ்கின் டைப்புக்கு வந்து தனி மாய்ஸ்சரைசர் இருக்கும் அண்ட் ட்ரை ஸ்கின்னுக்கு தனி மாய்ஸ்சரைசர் இருக்கும். பட் நம்ம இதை தனித்தனியா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை விட ஒரே இதாக வாங்கி வச்சுட்டா எந்த ஸ்கின் டைப்புனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின்னே மோஸ்ட்லி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ப்ரைஸ் 95 rupees. இது இவ்வளோ இருக்குது, இவ்வளோதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இதுவே நம்ம வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்மளுக்கு இயர் வந்து சொல்லியிருப்பாங்க 23 to 26 வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி 4 years நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு எக்ஸ்பைரியும் ஆகாது. அதுக்கு இடையில உங்களுக்கு பிரைடல் கம்மியானாலும் நீங்க அந்த 4 yearsக்குள்ள உங்களுக்கு எவ்வளோக்குள்ள பிரைடல் வராங்களோ அவங்களுக்கு நீங்க இதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கன்சீல் வந்து நம்ம எந்தெந்த இடத்த நம்ம ஹைலைட் பண்ணி பிரைட் டோனுக்கு காட்டணும் அப்படின்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து கன்சீல் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கூட கொஞ்சம் பிரைட்டா நம்ம ஸ்கின் வந்து கூட கொஞ்சம் அந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்கிற மாதிரி கூட கொஞ்சம் பிரைட் லுக்கா காட்டும். கன்சீல் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீல் அப்ளை பண்ணிட்டு டைரக்டா நம்ம ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாம பனானா பவுடர் அண்ட் பனானா லூஸ் பவுடர் இல்லை எனி டிரான்சிஷன் பவுடர் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு வந்து பிரைட்டா உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஐ மேக்கப்லாம் போடுறதுக்கு கன்சீல் யூஸ் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியல, நான் லிங்க் எதுவும் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். கலர் கரெக்டர் வந்துட்டு கிரைலான்ல இருந்து நான் வாங்கியிருக்கேன்.
இதோட லிங்க்கும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது வந்து 1000 to 2000 வரை இருக்கும். நீங்கள் க்ரைலாண்ட் நல்ல ஒரு பிராண்டடாக வாங்கினாங்கன்னா நீங்கள் இது எத்தனை பிரைடுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் ரேட் ப்ரைஸ் வந்து பார்க்க வேண்டாம். 1000 to 2000 இருந்தாலும் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் என்ன ஒரு உங்களுக்கு எந்த ஒரு பிரைடை அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க டார்க் ஸ்கின்னாக இருக்கலாம், ஃபேர் ஸ்கின்னாக இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கலர் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கலர் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எல்லா கலரையுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பிராண்டடாக நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதில் 12 கலர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரைட்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால நான் பிராண்டடா இப்போ மீஷோலாம் பார்த்தோன்னா 250 to 300 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங். இப்போ ஒரு பிராண்டடா நீங்க பட் அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் அது யூஸ் பண்ணி பிரயோஜனமே இல்லை. நீங்க போட்டாலும் ஆயிலியா இருந்த மாதிரியே இருக்கும். இதே நீங்க 1000 to 2000 இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆகாம ஆயிலியா இல்லாம மேக்கப் வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட காட்டுற ப்ராடக்ட்லயே இது மட்டும்தான் ஒரு 1000 to 2000 மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே 100, 200 இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் வந்து மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் தான் போடணும். ஸோ இது டாஸ்லர் ப்ரைமர் தான். இது வந்து நான் ஷாப்ல தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் எதுவும் இல்லை என்கிட்ட. இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees. இதோட எக்ஸ்பைரி வந்து 22ல மேனுஃபேக்சரிங், பட் 25. இதுவும் யூஸ்ஃபுல் தான். ப்ரைமர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன ஒரு மேக்கப் போட்டிருந்தாலுமே ப்ரைமர் தான் உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி. அது வந்து மேக்கப்பை உடனே உங்களுக்கு ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகாது. அதனால ப்ரைமர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிரைடல் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப நேரம் உங்களுக்கு மேக்கப் வந்து கலையாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரைமர் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரைமர் வாங்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப்புக்கு வந்து இது ரெண்டுமே காம்போவா மீஷோலயே கிடைக்கும். ஸோ ஐ மேக்கப்புக்கு நீங்கள் இது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதுவே நீங்கள் வாங்கிக்கலாம். பிகாஸ் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயும் நியூட் ஷேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் நான் வந்து இது மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டார்க்லர் ஃபவுண்டேஷன் அண்ட் இது வந்து ஆயிலி ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன்ல மட்டும் நீங்க வந்து 2 ஷேட்ஸ் டார்க் ஸ்கின் டோனுக்கு அண்ட் ஃபேர் ஸ்கின் டோனுக்கு ஃபவுண்டேஷன் வாங்கி வச்சிட்டீங்கன்னா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நீங்க எந்த ஸ்கின்னுக்குனாலும் போட்டுக்கலாம். இப்போ டார்க் ஸ்கின்னா ரொம்ப பிளாக்கா இருப்பாங்கல்ல, ரொம்ப கருப்பா, அதுதான் டார்க் ஸ்கின்னு. ஸோ அந்த டார்க் ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீங்க டார்க் ஷேடு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபேர் ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு ஃபேர் ஸ்கின் ஷேடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே இதே அவங்க வந்து கொஞ்சம் 2 ஷேடுக்கும் இடையில புது நிறமா இருந்தாங்கன்னா இந்த 2 ஷேடையும் டார்க் ஸ்கின் டோனையும் ஃபேர் ஸ்கின் டோன் அந்த 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க வந்து அவங்க கொஞ்சம் மீடியம் ஸ்கின் டோனுக்கு உள்ளவங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஷேட் மட்டும் நீங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஷேட் மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு பிரைட் வந்து எந்த மாதிரி ஷேட்ஸ்ல உள்ளவங்க நம்மளுக்கு கிடைக்காங்கன்னு தெரியல இல்லையா. ஸோ 2 ஷேட்ஸுமே நீங்க வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி தான் ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து லிக்யூட் ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆயில் ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு தனி ஃபவுண்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் என்ன ஸ்கின் டைப்க்கு என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும்னு. ஸோ அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரஷஸ் தான். ப்ரஷஸ் வந்துட்டு எல்லா டைப் ப்ரஷஸும் இருக்கு. நம்ம இது வந்து ஐப்ரோவுக்கு அண்ட் மஸ்காராக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைலைட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஐஷேடோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐஷேடோவுக்கு நிறைய ப்ரஷஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸ் எல்லாமே ஒரு பாக்ஸ்லயே நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்க ப்ரஷஸ் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கணும். ஆலோவேரா ஜெல்லும் நீங்க கண்டிப்பா ஆலோவேரா ஜெல் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆயில் ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த ஜெல் டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேர் வந்து ரொம்ப உங்களுக்கு ஃப்ரிஸியா இருந்தா கூட நம்ம ஹேர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆலோவேரா ஜெல் இருக்கிறது ரொம்பவே நல்லது தான். எதுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதுக்குள்ள அந்த ஜெல்லை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு லிப் பாம் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 டைப் ஆஃப் டோனட் வாங்கி வச்சுக்கோங்க. டோனட் வந்து பிரைடல் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்றது அப்படின்ட்டு டோனட்லாம் வச்சு எப்படி செட் பண்ணணும் அண்ட் அந்த பூ ஃப்ளவர்லாம் அதை சுற்றி அதை எப்படி அட்டாச் பண்ணணும் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடுறேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பிளாக் கலர் த்ரெட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ள நூல் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஹேருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸ்டிச் பண்ணணும் ஹேருக்கு. ஸோ ஹேர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். ஹேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு லாங் ஹேர் வந்து பின்ன மாதிரி இந்த மாதிரி டிசைனர் ஹேர் நீங்கள் வாங்கி வச்சிட்டாலும் ஓகே தான். பட் இதுவும் கண்டிப்பாக வாங்கி வைக்கணும். அண்ட் இப்படி லூஸ் ஹேரும் இது மாதிரி லூஸ் ஹேரும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் சில பேர்த்துக்கு ஷார்ட் ஹேராக இருக்கும், ரொம்பவே ஷார்ட் ஹேராக இருக்கும், அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பின்ன கூட முடியாது. அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அந்த மாதிரி ஹேருக்கு ரொம்ப ஷார்ட் ஹேர் சில பேருக்கு இவ்வளோ தான் இருக்கும், பட் நம்ம வந்து ஹேரும் வச்சு பின்ன முடியாது அப்படின்றவங்களுக்கு நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நீங்கள் வேணும்னா வீடியோ கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோலையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னென்ன உங்களுக்கு வேணும் அடுத்த வீடியோ அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ராக்டிஸோட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹேரை அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சில பேர்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடி இருக்கும், பட் ரொம்ப அடர்த்தியாக இருக்காது, லாங் ஹேராகவும் இருக்காது, கொஞ்சம் ஷார்ட் ஹேராக இருந்த மாதிரி இருக்கும், மீடியம் ஹேராக இருந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நம்ம அந்த ஒட்டு முடி வச்சு ஜடை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேர் பின்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஹேர் பின்ஸ் அண்ட் ரப்பர் பேண்ட், இது மாதிரி ரப்பர் பேண்ட்லாம் பாக்கெட்டில் 5 rupees அந்த மாதிரி மொத்தமாக அது மாதிரி கூட நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக். இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கிற மாதிரி லிப்ஸ்டிக் வாங்கிக்கோங்க. எல்லா ஷேட்ஸும் இருக்கிற மாதிரி லிப்ஸ்டிக் வாங்கிக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க சாரிக்கு மேட்ச் அவங்க எப்படி எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கோம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உச்சி இப்படி டெக்ஸ்சர் இப்படி உச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டோனர் இது ஆப்ஷனல் தான், கட்டாயம் இல்லை. இது வந்து ஸ்கின் ப்ரிப்பரேஷனுக்கு தான். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், இது கட்டாயம் இல்லை, வாங்கினா வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 195 அண்ட் இதோட எக்ஸ்பைரி வந்துட்டு 22 to 25 வருது. ஸோ இது ஆப்ஷனல் தான், இது வாங்கினா வாங்கி வச்சுக்கோங்க. ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ஃப்ளவர் வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பின்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அது நிற்கும். செட்டிங் ஸ்ப்ரேயும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லாங் ஸ்டேவாக இருக்கும். மேக்கப் வந்து உடனே ரிமூவ் ஆகாமல் நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஹேர் டூ பண்ணுறதுக்கு ஹேர் ஸ்டைல் ஸ்ப்ரே இருக்குது. அது வந்து நம்மளுக்கு பேபி ஹேர் அதெல்லாம் இருக்கிறத நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அப்படி செட் ஆக்கி கொடுக்கும். பஃப் ஏதாவது வச்சாலுமே அந்த செட்டிங் ஸ்ப்ரே உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷைனிங் ஸ்ப்ரே கூட உங்களுக்கு அது பிக்னஸ்ங்கிறதுனால தேவையில்லை. நீங்கள் என்ன கம்மியான அமௌண்ட் தான் அவங்ககிட்ட வாங்குவீங்க. ஸோ ரொம்ப ப்ராடக்ட் போட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஷைனிங் ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக செட்டிங் ஸ்ப்ரே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது வாங்காமலேயும் பண்ணலாம். பனானா பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், கட்டாயம் கிடையாது. நீங்கள் பனானா பவுடர் வாங்கினா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். காம்பேக்ட் வந்துட்டு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பனானா பவுடர் கூட நம்மளுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் டீட்டெயில் போடலை. காம்பேக்ட் வந்து நீங்கள் 2 ஷேட்ஸ் வச்சுக்கோங்க. ஷேட் வந்து ஃபேர் ஸ்கின் டோனுக்கு அண்ட் டார்க் ஸ்கின் டோனுக்கு ரெண்டுக்குமே நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டையும் நம்ம மீடியம் ஸ்கின் டோனாக இருந்துச்சுன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போடுங்க, மேக்கப் போடுங்க, ஏதாவது உங்களுக்கு சாரி ட்ரேப்பிங் போடுங்க அந்த மாதிரி தேவைப்பட்டா கூட நீங்க என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்காக போடுறேன். அண்ட் மேக்கப் பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் மறந்து விட்டுருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலனாலும் சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் இந்த வீடியோ மூலமா நீங்களும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். நீங்களும் கண்டிப்பா ஏர்ன் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணாம இருக்காதீங்க. உங்க கையில காசு இருந்தாதான் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க நிறைய இது பண்ண முடியும். ஸோ நம்மளோட ட்ரீமை எப்படியாச்சும் ஃபுல்ஃபில் பண்ணணும். ட்ரீமை வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம எவ்வளோ நாளைக்கு சந்தோஷமா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிச்சாலும் நம்மளுக்கு அது வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். நம்மளால இது மேக்கப் கோர்ஸ் படிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். எப்படி இருந்தாலும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் அது ஒரு விஷயம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கு, தோணிட்டே இருக்கும். ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பியூட்டிஷியன்ங்கிறது ரொம்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் டஃப் கொடுங்க, நீங்களும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் அடுத்தடுத்து நீங்களே முயற்சி பண்ணி போய் நீங்களே ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஏர்ன் பண்ணி அதோட ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் படிங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, tata, bye bye.